தந்தை மகன் தூயாவியாரே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்நாள் நமக்கெல்லாம் ஒரு நாள், மகிழ்ச்சியின் நாள். மகிழ்ச்சியின் ஆரவாரமாகவும் திகழ்கிறது. திருச்சபையும் நம் விசுவாச வாழ்வும் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் புது பிறப்பையும் புது தம்மையும் பெறுகிறது. பாஸ்கா என்ற எபிரிய சொல்லுக்கு கடத்தல் அல்லது கடந்து போதல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் செங்கடலையும் எகிப்தின் அடிமைத்தனத்தையும் கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சுதந்திர குடிமக்களாக வந்தார்கள். இயேசுவின் உயிர்ப்பில் பாஸ்கா நமக்கு ஒரு புதிய பொருளை கற்றுத் தருகிறது. அதாவது பாவத்திலிருந்து புனித வாழ்வுக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து நிலை வாழ்வுக்கும் இயேசுவோடு நாம் கடந்து வருவதைத்தான் இந்த புதிய பாஸ்கா நமக்கு உணர்த்துகிறது. இனியும் நாம் ஊதியமைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் செயலுக்கு உட்பட்டவர்கள். நாம் இயேசுவின் விலை மதிப்பில்லாத திருரத்தத்தினால் உட்பட்ட மக்களால் புது வாழ்வு பெற்றவர்களால் வாழ இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இன்றைய திருவழிபாட்டில் பக்தியோடு பங்கு பெறுவோம், பலன் பெறுவோம். கிறிஸ்துவின் சகோதரிகளே சகோதரர்களே, உயிர்த்தாண்டவரே சொல்லிய இனிய நற்பெயர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி இயேசுடைய உயிர்ப்பு திருவிழா மகள் திருப்பலிக்கு அன்போடு உங்களை வரவேற்றிருக்கின்றேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவம் தாமே, அவருடைய சீடத்துவ நெறிமுறை தாமே எங்களை வழிநடத்துகிறது. நாங்கள் கத்தோலிக்க திருமறையிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுவின் உத்தானத்தினுடைய அனுபவம் தான் எங்களுக்கு கை கொடுக்கிறது. எனவே உயிர்ப்பின் சாட்சிகளாக தொடங்குவதற்கான அருள்துணையை திருப்பலியில் நாங்கள் இறைஞ்சுவோமாக. பாஸ்கா காலத்துடைய மகிழ்வினாலே நம்முடைய மனங்களும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகமும் நிரப்பப்பட இத்திருப்பலியிலே இறைவன் கேட்டு சொல்லி நிற்போம். இத்திருப்பலியை நாங்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்போம். திருமதி அன்பன் கிறிஸ்தி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சகோதர சகோதரிகளே, புதிய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் நடத்துவோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவிலிருந்து நிறைவாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரில் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவருடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நூலில் இருக்கிற வாசகம். அந்நாளில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையும் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகிரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மேலும் சான்றவற்றை நாடுங்கள், அங்கு தீர்த்து அமர்ந்திருக்கின்றார். திருப்புதல் பவுல் கொலோசியருக்கு எழுதிய தீமோத்தேயுவிற்கு வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமைந்திருக்கின்றார். இவ்வுலகு சார்ந்தவற்றை பற்றியல்ல, மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இப்பொழுதாக நாங்கள் பாஸ்கா தொடர்பாடலில் நினைப்போம். பாஸ்கா பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. பாஸ்கா பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமறை மந்தையினை மாண்பாய்வு குணந்தாரே. மாசர கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசுரு நம்மை இணைத்தாரே. பாஸ்கா பலியின் புகழனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரிவந்தாலும் உண்மையில் உயிரோடாடுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் ஆட்சியும் கண்டேனே. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாய். சான்று பகந்த தூதரையும் போற்றிய பரிவட்டத்தினையும் அவதம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. கிறிஸ்து என்பன் நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. ஏதோ மக்கு முன்னாரே செல்வ கலிலே யாவிக்கே. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாமறிவோம். வெற்றி கொள்வேந்தே மீது நீரே இரக்கம் கொள்வீரே. பாஸ்கா பலியின் புகழனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. பாஸ்கா பலியின் புகழனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து கையிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தி
நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனரோ, அவரை எங்கே வைத்தனரோ என்பதற்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் கடையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு பிறந்து உயிர் பெற வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் நாளில் திருவிழாத்துறையை இணைந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அல்லேலூயா வாழ்த்துக்களை சொல்லியிருப்பதை மகிழ்ச்சியாகிறேன். அவன் பெயர் ஜெரோம். அந்த ஜெரோமிக்கு வயது 9. பிறக்கின்ற பொழுதே ஒரு குறைபாட்டு நோயோடு பிறந்தவர். பெரிய மனிதர், இயல்பான குழந்தை அல்ல. சத்தம் போடுவாங்க. 9 வயதாயிட்டு அவனுக்கு கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அவன் இருக்கிற இடத்துக்கு அருகாமல் இருந்த லிட்டில் ஃப்ளவர் என்று சொல்லுகின்ற ஒரு முன்பள்ளி, திரேசம்மா முன்பள்ளியில கொண்டு செய்கிறார்கள். ஒரு வாரமாக அந்த சிறுவனை கவனித்த முன்பள்ளி ஆசிரியை அவனோடு சேர்த்து 19 பேர் கொண்டவன் இந்த வகுப்புல. பெரிய பேர்கள் எல்லாம் இவனை பார்த்து கொஞ்சம் பயப்படுகிறார்கள் சொல்லி ஏகமான குழந்தைகளுக்கு விசேஷமான வகுப்புகள் இருக்கிறது, பாடசாலை இருக்கிறது, அங்கு கொண்டு போய் மகன் ஜெரோமையை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அந்த தாயை அந்த ஆசிரியை பார்த்து, ஒரு வாரமாக என்னுடைய மகன் இங்கே பழகிவிட்டான், என்னுடைய வீடும் பக்கத்தில் தான் இருக்கிறது, ஸ்பெஷல் சைல்டு, ஆகவே இந்த பிள்ளையை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இறக்க குணக்கூடிய அந்த ஆசிரியரும் அதுக்கு ஒத்துக்கணும். இந்த வகுப்புல 19 பேர் நாட்கள் ஓடி போகிறது. ஈஸ்டர் விடுமுறை விடுகிறது, மீட்பு பெருவிழா விடுமுறை விடுகிறது. ஆகவே அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், 19 பிள்ளைகளுக்கும் பிளாஸ்டிக் 19 வெறுமையான பிளாஸ்டிக் முட்டைகளை கொடுத்து, ஈஸ்டர் முட்டைகளை கொடுத்து, அதுக்கு மேல திறந்திருக்கிற துவாரமாக பிள்ளைகளே லீவு முடிஞ்சு வருகிற பொழுது நீங்க இது கூட ஏதாவது ஒரு பொருளை விட்டு நிரப்பி கொண்டு வரணும். அந்த பொருளை அந்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி அனுப்பி வைக்கிறார். விடுமுறை கழித்து மூலமாக பாடசாலை முன்படி ஆரம்பமாகிறது. அந்த மேசையிலே 19 முட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, பிளாஸ்டிக் முட்டைகள். ஆசிரியை உள்ளே வருகிறார். முதலாவது முட்டை, அதுக்கு என்ன இருக்கிறதுன்னு சொல்லி திருப்பி பார்த்தால் அதுக்கு எது இருக்கிறது, பூ மொட்டுக்கள் இருக்கிறது, மலர் மொட்டுக்கள், விரியாத மொட்டுக்கள். இது யாருடைய முட்டை என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு இந்த சிறுமி என்னுடைய முட்டை என்று சொல்லுகிறார். வெரி குட், அதுதான். ஏனென்றால் மொட்டு விரிகின்ற பொழுது அது ஒரு புதுமை, ஒரு படைப்பு, ஒரு உத்தாரணம்.
ஒரு மாற்றம் விதமாக இந்த சிறுமி அழகாக இதை நிரப்பிக் கொண்டு வந்திருக்க இங்கே இவர் பாராட்டு இருக்கிறார். இரண்டாவது முறையை பார்த்தா அது என்ன இருக்கிறது, அதுக்குள்ள தானிய விதைகள் போட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. அதே போல இருக்கலாம், இது கதையல்ல, நடந்தறிய ஒரு உண்மை சம்பவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். பவுலடியார் சொல்வார், இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கின்ற என்னுடைய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொய்த்து போய்விடும். மாறாக ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார், பலருக்கு காட்சி கொடுத்தார், அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். ஆகவே உயிர்ப்புக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கான அழைப்பை ஒவ்வொரு வருடமும் இந்த உத்தான பெருவிழா, உயிர்ப்பு பெருவிழா எனக்கு சொல்லி தருவார். நாங்கள் வாசிக்கப்பட்ட 3 வாசகங்கள், முதலாம் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம். 3 வாசகத்தில் இருந்து 3 பகுதியை, 3 சிறிய சொல்லாடல்களை எங்களுடைய வாழ்வியல் சிந்தனைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக நாங்கள் 2ஆம் வாசகத்திலிருந்து ஒரு வாக்கியை எடுத்துக்கொள்வோம். மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்வைத்து எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அவருடைய கொலோசியர்களுடைய நிறுவனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 வரை 4 வரை தான் வாசிக்கிறோம். மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். மலரம்மா அடக்கொடிக்கு முட்டை வச்சாங்க. உரிய காலத்துல முட்டையும் பொறிச்சது, குஞ்சுகள் வந்தாங்க. முட்டையை வைக்கின்ற பொழுது இந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து ஒரு கழுகு முட்டை வளர்க்க வைக்கப்பட்டாச்சு. கோழி முட்டைகளோடு சேர்த்து கழுகு முட்டை ஒண்ணு. உரிய காலத்துல கோழி குஞ்சு பொறிச்சதை போல ஒரு கழுகு குஞ்சும் அதுக்குள்ள பொறிச்சுவாங்க. அப்ப தாய்கோழி இந்த குதிரைலாம் குடி வந்து அங்கே அது திரை மூழ்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. தாய்கோழி கிளற கிளற என்னத்த கிளறது, எல்லாத்தையும் கிளறது, சிறுற கிளறும், மத கிளறும், புழுதிய கிளறும், கிளற கிளற அதுலேருந்து குஞ்சுகள் எல்லாம் நம்முடைய தீனிகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கோழி குஞ்சோட கழுகு குஞ்சும் தானும் கோழி குஞ்சு நினைச்சு கொண்டு அது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்த நேரத்துல இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுது, கொஞ்சம் உயரமா பார்க்குது, மேல பார்க்குது, கண்ணை உயர்த்தி பார்க்குது. அந்த ரெக்கைகளை உயர்த்தி பார்த்து தானும் பறக்க வேண்டும் என்று சொல்லு. அப்ப தாய் கோழியில கேட்குது, அதான் அந்த தாயெல்லாம் நம்மளோட தாய் கோழியில கேட்குறது, அம்மா அம்மா மேல வந்து பறக்குது, அது எவ்வளவு உயரத்துல பறக்குது, நானும் மாதிரி பறக்கையில்தான் எனக்கு பறக்கணும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கழுகு குஞ்சு கேட்ட பொழுது தாய்கோழி சொல்லலாம், நிலவாகல நாம எல்லாம் மேல பார்க்கறதுக்கு இல்லை, நாம வீடதான் பார்க்கணும், நாம எல்லாம் கோழிகள். எனவே இங்கே நாங்கள் வீட்டை வேண்டிதான் எங்களுடைய உணவை சாப்பிட வேண்டும். உணவு எதிர்கால பறக்கையிலாது பறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதட்டி இந்த கழுகு குஞ்சை தாய்கோழி பறக்க விடாமலே செய்யலாம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் ஆண்டவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நீங்களும் நான் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் விளைக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை தந்திருக்கிறார். ஆனால் இயேசு சொல்வார், இவ்வளவை சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள், இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் மேலுலக சார்ந்தவர்கள், விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. அப்படியாக உயர்ந்த சிந்தனைகளோடு, உயர்ந்த எண்ணங்களோடு, கிறிஸ்தவ மதிப்புகளோடு, கத்தோலிக்க விழுமியங்களோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் சில வழிகளிலே பல வழிகளிலே எங்களுடைய சொந்த லௌகீகங்களுக்குள்ளே, சிற்றின்பங்களுக்குள்ளே, உடல் ஆசைகளுக்குள்ளே, இந்த உலகத்துடைய போக்குக்குள்ளே நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக இந்த மண்ணுக்குள்ளே தீமைகளை கிளறி கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன விழுமியங்களை எல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் மறந்துவிடுகின்றோம். உலகமானது இருள் சூழ்ந்த நிலையில் எங்களை கவிக்கொள்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாண்டோடைய உயிர்ப்பினுடைய பெருவிழா எங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு மேலுலக சார்ந்தவற்றை நாடுவதற்கான அழைப்பு, உயர சிந்தனை, விண்ணகமையுடைய தாய்நாடு என்று சொல்லும். இந்த மனிதத்தை ஆண்டவர் வாழ்வதற்காக சொன்னால் இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழ்ந்து முடித்து ஆண்டவர்களை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக
நாங்கள் ஒரு பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பயணத்திலே ஒரு ஹோட்டல்ல தங்குகிறோம் அல்லது ஒரு கூடாரம் இணைக்கப்பட்டு அவரோடு நாங்கள் வீட்டில் மனிதர்களாக இருப்போம். அது அப்பாதை நம்மோடு ஆண்டவர் வழிநடத்தியிருப்பாராக. ஆமென். இப்பொழுதாக நாம் திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பிக்க இருக்கின்றோம். தண்ணீரானது மந்திரிக்கப்படும். திருமுழுக்கு வாக்குறுதிக்குரிய கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள். அதன் பிற்பாடாக உங்களுடைய மந்திரிக்க நீரானது தெரிவிக்கப்படும். சகோதரர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்பட்ட படைப்பு பொருளானை தண்ணீருக்கு கனிவுடன் ஆசி வழங்க நம் இறைவனாகிய ஆண்டவரை கேட்டு மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாளிலே காத்திருக்கும் மக்களுடன் கனிவாய் தங்கியரும் வியத்தகு முறையில் எங்களை நீர் படைத்திடவும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை கருதியவும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது ஆசையை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீர் வழியாக உமக்களின் அடிமைகளை அகற்றினீர். பாலினத்தில் அவர்களது தாமத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீ செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவக்கரை வடிந்த எங்கள் மனிதத்தை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினார் கருவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் திருமுழுக்கு பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து பெருமகிழ்ச்சி கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநிறுவு வழியாக நாம் புதுவாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கு நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே அவகால செயற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்து சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் இந்த கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதியை இப்போது புதுப்பிப்போம். எனவே விட்டுவிடுகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாது இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? நம்புகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். விண்ணகத்தை மண்ணகத்தை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகன் கன்னி மரியாவுடன் பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு பிறந்தோடிலிருந்து உயிர் விழுந்து தன்னை வலப்பக்கம் வீட்டிருக்கிறவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் மீட்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கண்ணீராலும் தூயாமையாளர் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாக்கிய கடவுளை தமது அருளால் நாம் நிலைவாழ் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.
உயிரளிக்கும் உடல் இருப்பே என் இறைவா, எம் தாய் திருச்சபையை உன் கையில் அர்ப்பணிக்கின்றோம். முழு விடுதலையை நோக்கி பயணமாகும் திருச்சபை புத்துயிர் பெற்ற எமது எருசலேம் திருநகராக திகழ்ந்து உலகிற்கு ஒளியாய் திகழவும் திருச்சபையை வழிகாட்டியல் அனைவரையும் உம் திருவுள்ளப்படி அன்பையும் நீதியையும் சமாதானத்தையும் இப்பூமியில் தரப்பட எங்களை வழிநடத்த எம் தலைவர்களுக்கு வரவர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் பேரொழியே இறைவா, சாவை வென்று வெற்றி வீரராய் நீர் பவனி வந்த போன்று நாங்களும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் இருக்கவும், சோதனைகளை கண்டு கண்ணீர் வடிக்காமல் அவற்றை துணிவோடு போராடி வெற்றி கொள்ளவும் வரம் தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே இறைவா, பாஸ்கா என்றாலே கடத்தல் என்பதை உணர்ந்து எங்களது பழைய பாவ இயல்புகளில் இருந்து கடந்து உம் அன்பின் சிறப்புகளுக்குள் தஞ்சம் அடையவும், நம்பிக்கை, அன்பு, அருள் போன்ற பாஸ்கா விழாவின் கண்களை நிரப்ப பெற்று வளர்ந்திடவும் வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொண்டாடும் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். உம் உயிர்ப்பின் ஒளியால் வளமாக எதிர்காலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வில் வெற்றி பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளினால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று இவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருளியாக இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பரிபொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் ஒரு திருவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மீதே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நிர்மித்து உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்களது சாவை தமது சாவாழ வைத்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆக்கிரமிப்போரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு சென்று உங்களுக்காகவும் அதற்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் பின்னத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட ஆயர், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் உகந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர வருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நாம் புரிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு திருப்பிச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். இந்த பாவங்களை பாராமல் அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருளியாக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி வாழ்க்கை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் செந்தலில் உலகின் பாவங்களை போக்குகின்ற
உங்களுடைய பணியாளர்களுடைய இயக்குனர் தந்தை மதத்திலிருந்து இந்த புனிதவார திருவழிபாடுகளுக்கு உதவி செய்ய வருகை தந்த அவர் தந்தையர்கள் ஆண்டனி சோசை நீக்க செல்கிறார். சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அல்லேலூயா வாழ்த்துக்களை உற்சாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த திருவழிபாட்டுக்கு உதவி செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாடற்கானர் இசை முக்கியர்கள் திருவள்ளுவர் சக்திகள் பணியாளர்கள் இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒரு சில அறிவித்தல்கள். இது வருகின்ற 23/4/2025 26/4/2025 ஆகிய இரு தினங்களிலே திருமுழுக்கு ஆயத்த வகுப்புகள் நடைபெறும். மாநிலத்திய மறைக்கல்வி போட்டிகளுக்கான அன்பளிப்புகளோ அல்லது சான்றிதழ் மெடல் அணிவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். எனவே அவற்றிலும் பங்கெடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது பாஸ்காவாகிய கிறிஸ்து வெளியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நேர்மை உண்மை போன்ற புளிப்பத் அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. அல்லேலூயா அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் கொள்ள தலை வணங்கி ஆமென் என்று பாடுகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகன் இயற்கையால் நிறைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலியை மெருகூட்டிய பாடல்களாம் இப்படிப்பட்ட நிர்வாக அனைவருக்கும் நமது நன்றிகள். நமது அடுத்த திருப்பலி மே மாதம் 1ஆம் தேதி 4 மணிக்கு வாழைக்கு நடைபெறும். நமது மறைக்கல்வி சோதனை நடைபெறும் நேரம் உங்கள் மனவரைகளை சுத்தமாக்கி வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள். உங்களுடைய பிபினை பணியாளத்தில் நடத்தப்பட்ட ஓவியத்திறன் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்ற நேரம் உங்களுடைய பணியகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சிறு சிறுதாக தன்னை வளர்த்துக் கொள்ள விரும்புகின்றது. அந்த வகையில் ஞான உபதேச வகுப்புகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக ஓவியத்திறன் போட்டி நடத்தப்பட்டது. இந்த ஓவியத்திறன் போட்டி நடத்தப்படும் போது ஓவியத்திறன் போட்டியில் பங்கு பெற்ற பிள்ளைகளின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அவர்களுக்கு சுட்டன் வழங்கப்பட்டது. அந்த சுட்டன் அந்த ஓவியத்தின் காலில் இடப்பட்டு அவற்றை மதிப்பீடு செய்வதற்காக
நடுவரிடம் வழங்கப்பட்ட பொழுது நடுவருக்கு குற்றம் மட்டுமே தெரியும். எனவே முகங்களை பார்த்து இங்கே மதிப்பீடுகள் வழங்கப்படவில்லை. வரையப்பட்ட ஓவியங்களின் முகங்களை பார்த்தே தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையில் ஒரு ஓவியம் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் வரைகின்ற ஓவியம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஆனால் நடுவருக்கு அங்கே வரையப்பட்ட ஓவியங்கள் மட்டுமே அவர் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஓவியங்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அவர் எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் என்பதை எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் வழங்கப்பட்ட அந்த தாள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, முற்றுமுழுதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்தார். பின்னர் அங்கே பயன்படுத்தப்பட்ட பென்சில் எந்த அளவுக்கு ஓவியத்தை தீட்டியிருக்கின்றது, பின்னர் தரப்பட்ட தலைப்பு அங்கே உள்ளடக்கப்பட்டதா, அந்த தலைப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்ணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அந்த வர்ணங்களின் தீட்டுதல் எவ்வாறு இருந்தது, இப்படி பல விடயங்களை மிகவும் நுணுக்கமாக கவனித்து இங்கே மதிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் முதலில் நாங்கள் இந்த ஓவியத்தில் பங்கெடுத்த அனைத்து சிறுவர்களையும் இங்கே அழைக்க விரும்புகின்றோம். பாலபிரிவில் டெனிஷா அண்டனிஸ் கர்மன் சஞ்சானியா இங்கே பிள்ளைகள் அழைக்கப்பட்டு முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்கான ஆறுதல் பரிசு வழங்க இருக்கின்றோம். ஓவிய போட்டியில் பங்கெடுத்த அனைத்து சிறுவர்களையும் இங்கே அழைக்கின்றோம். டெனிஷா அண்டனிஸ் கர்மன் சஞ்சானியா, கேனிஸ்டன் எம்ரா, போரிஸ் சாரா, மரியதாஸ் ஆலம், ராஜகோபால் அனிஷான். மற்றும் உள்பிரிவு ஜான் பெட்டர் எலோனியா, ஜான் போல் ஜோவானா, ராஜகோபால் அனிதிகா, போரிஸ் டெபோவா, ஒலிம்பன் பெலினா, மரியதாஸ் எமிலி, ஜான் போல் ஜீரோ, சுப்ரலாதா ஆரோஸ், அமலன் ஆன்சி. அடுத்த பிரிவு ஜெய்வின், டெனிஸ் Danzan, Priyadarshan, Pranav, John Fetzer, Natalia, John Fetzer, Ananya, Sebastian Stefani, Consulas Devoni, Olympia Fiona, Mariada Abarna, Andrew Justin, Adrian, Satish Kumar, Rashida. Masya River, Descendant Pura, Priyadarshan, Inoya, Oskin Vimalraj, Inya, மற்றும் Consulas Devoni. அனைவரும் இங்கே வந்து மோடியை பங்குபற்றின பிள்ளைகளை தவிர உதவியாக சிறு பிள்ளைகள் வந்திருந்தால் அவர்களும் வந்து இந்த பரிசுகளை பெற்றுச் செல்லலாம். சிறு பிள்ளைகளை நீங்கள் அழைக்கின்றோம். பாடப்பிரிவு தலைப்பு ஈஸ்டர் வாழ்த்துமடல். முதலாம் பாடப்பிரிவு மூன்றாம்
Wellington Fiona. மத்திய தீவு முதலாம் இடத்தை பெறுகின்றார் கான்சலர் தேவன். இரண்டாம் இடத்தை இருவர் பெறுகின்றார்கள். ஒருவர் இங்கு சமூகம் அளிக்கவில்லை, அவருக்கான பதக்கம் வழங்கப்படும். விஜயதர்சன் சினோவியா. இரண்டாம். நன்றி, வணக்கம். விதமாக பரிசு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஊக்கப்படுத்து கலந்துகொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பணியாளர்கள் அதை நடத்திய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறுதி பார்வையை நினைவு கொள்வோம். சோப்பா மதி